ரெடியா? ரெடி ரெடியா? ரெடி ரெடியா? ரெக்கார்ட் ஆன் பண்ணி விட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. யூடியூப் பொழக்க போறோம் மக்களே. பொல 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 பொலன்னு பொழக்க போறோம் யூடியூப்ப. ஆமா எப்படிலாம் யூடியூப்ப பொழந்தோம் அப்படின்னு உங்களுக்கு நாங்க காட்டுவோம். நிஜமாவா? சத்தியமாக, உண்மையாக உண்மையாக நம்பலாமா? நம்பலாம். ஓகே, எப்படியெல்லாம்? நம்பாங்காட்டி கிடங்க. ஓகே, எப்படிலாம் பொழப்பீங்க? பொல பொலன்னு பொழக்கிறோம். எப்படி லவ்வர்ஸ் பேசுறாங்களோ அந்த மாதிரி பொழக்கிறோம். லவ்வர்ஸ் பேசுறாங்களா? லவ்வர்ஸ் என்ன தெரியுமா பேசுவாங்க? ஆ ஒரு காமெடி ஒண்ணு பார்த்தேன். ம் அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு நிறைய பேர் பாக்குறவங்க வந்து கமெண்ட்ல சொல்லட்டும். ஓகே. தெரியலன்னா நம்மளே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்படிமாப்ல. இதான் க்ளூ. என்ன சொல்லுவாங்க? இப்ப நான் ஒண்ணு பண்ணோம்ல, அதான் க்ளூ. ஓகேவா? ம் ஓகே. இந்த சீன்ஸ் வந்து ரீசெண்ட் டயத்துல ட்ரெண்டிங். ம் நெக்ஸ்ட் வந்து நான் இதை சொல்லி முடிச்சோன்னா நீங்க வந்து ஆக்டர் பிரகாஷ் ராஜ் அப்படின்னு ஞாபகப்படுத்துங்க. ஓகேவா? ம் ஓகே. ஏன்னா எந்த பிளான் இல்லாம என் மண்டக்குள்ள 1 2ன்னு இந்த வீடியோக்கு வந்து மேட்ரு ரெடி ஆயிருச்சு. பேசுற டாபிக். நம்பர் ஓகே. 1. ஆமா. நான் நம்பர் 2 பிரகாஷ் ராஜ், நம்பர் 1க்கு வரேன் இப்போ. ஓகே. இப்போ லவ்வர்ஸ் பேசுற மாதிரின்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. அதுல வந்து சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே. சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? ம் ஹாய் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? ஹாய் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? இவங்களும் அப்படின்னு சேம். ம் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இதுதான் அவங்களோட கான்வர்சேஷன் அப்படின்னு போட்டு ஃபன் பண்ணிட்டு ம் ஒரு காமெடி ஆக்டர். ஓகே. சரிங்களா? ம் அப்படி பண்ற ஒரு வெண்ணிறை ஆடை மூர்த்தி அவர் தானே? வெண்ணிராடை மூர்த்தி. ஆமா கரெக்டா நான் பண்ணது? ஆமா, அந்த ஆக்ஷன் பண்ணுங்க. அவர்தான் வந்து நடிகை குஷ்புட்ட ஒரு கான்வர்சேஷன் பஸ் ஸ்டாப்ல வச்சு, ம் இங்க 12B பஸ் வருமா அப்படின்னு, எப்ப வரும், எத்தனை மணிக்கு வரும், 4 டயரோட வருமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாப்ல. யாருக்கா வெயிட் பண்றீங்க? அவங்களுக்கு தங்கச்சினா சொந்த தங்கச்சியா தூரத்து தங்கச்சியா அப்படின்னு கான்வர்சேஷன் போடுவார். அப்படி லென்த்தா போகும். ஓகே. அதை பார்க்கும்போது நிஜமே சூப்பரா இருக்கும். அவங்க அப்படியே டென்ஷன் ஏறுவாங்க அந்த சீன்ல குஷ்பு அவங்க. ம் அது முடிஞ்சோடனே அவங்களோட தங்கச்சி வந்துருவாங்களா, வந்தோடனே மறுபடியும் அவங்ககிட்ட கான்வர்சேஷன் போட்டுருவாங்க. ம் பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த காமெடிக்கு மேல வந்து தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடியோல ஹாய் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? இந்த தாத்தா பத்தி கத்துக்கங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருந்தாங்க. இந்த காமெடிக்கு நல்லா இருந்துச்சு. சேம் இன்சிடென்ட் இன்னொன்னு பார்த்தேன் நானு. அது என்னன்னு ஷேர் பண்றேன். அது சூப்பரா இருந்தது. ரியல் ஓஜி மெய்யழகன் அப்படின்னு போட்டு ஒரு சூப்பர் மூவி. அதாவது இப்போ மெய்யழகன் காம்போ எப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். படத்துல அரவிந்த் சாமி கார்த்தி அவங்களுடைய பாண்டிங் செம்மையா இருந்துச்சு. நம்ம மெய்யழகன் படத்தை பத்தி தனியா ஒரு நாள் பேசுவோம் கண்டிப்பா. ஏன் அப்படின்னா செம்ம படம், செம்மையா இருக்கும். தமிழை பத்தின விஷயங்கள். ஏன்னா அந்த படத்துல வந்து பாக்குறவங்களுக்கு என்ன தப்பா தெரிஞ்சிரும் அப்படின்னா, படம் ஸ்லோ அப்படின்ற மாதிரி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது கிடையவே கிடையாது. ஒரு ஃபென்டாஸ்டிக் மூவி. அத நீங்க தியேட்டர்ல அந்த சைலண்ட் டோன்லயோ இல்லைன்னா ஓடிடில சைலண்ட் டோன்ல பார்க்கும்போது அதை எதையுமே எடிட் பண்ணாம 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம் போட்டாலும் அத நீங்க ஃபீல் பண்ணலாம். அந்த படத்தை பயங்கரமா ஃபீல் இருக்கும். அதாவது இதான் சொல்றேன் இல்லையா, இப்ப நீங்க கோயிலுக்கு போயிட்டு ஆரவாரமா கத்திக்கிட்டா இருப்போம். நம்ம நமக்கு ஒண்ணு வேணும்னா அப்படி சைலண்ட் மோடுக்கு போவோம் இல்லையா? கண்டிப்பா. அந்த மாதிரி அந்த மெய்யழகன் படம் வந்து, ஏன்னா அதுல நெகட்டிவா சில விஷயங்கள் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீலா இருந்துச்சு. நான் ஃபுல் வெர்ஷன் பார்த்துட்டேன். அந்த ஃபீல் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகும் படத்துல. அப்படியே நமக்கு என்னன்ட்டு அந்த மாதிரி போய் முடியும் போது ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு தூரம் இழுத்துட்டு போய் நம்மளை வந்து அப்படியே கடத்தி கொண்டு போவாங்க. சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணாம விட்டுருப்பாங்க. நல்லா தியேட்டர்ல படம் பார்த்தாலும் ஓடிடில படம் பார்த்தாலும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், மீதி அந்த படத்தை பத்தி நம்ம தனியா பேசலாம். அது என்னன்னா, அரவிந்த் சாமி ஒரு இடத்துக்கு வந்துட்டு போயிருப்பாரு. சேம் வந்து ஸ்டோரி சொல்லும் போது அங்க ராஜராஜ சோழன் வந்த மாதிரி கூட நம்ம அங்க கற்பனை பண்ணிக்கலாம். அந்த இடத்த சேம் பிளேஸ்ல வந்து அவர் வச்சுட்டு போன அதே இடத்துல வந்து குங்குமம் பூ எல்லாம் வச்சுட்டு போயிருப்பாங்க. அதே பூ வாடி இருக்கிற மாதிரி இவங்க வரும்போது, அதாவது கார்த்தி வச்சுட்டு போயிருப்பாரு, இவர் தானே ஊருக்கு வராரு அரவிந்த் சாமி. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த இடத்துல. அது செம்ம ஃபீலா இருக்கும் பாக்குறதுக்கு நமக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கனெக்ஷன் வந்து நிறைய இடத்துல கனெக்ட் ஆகும். ஒரு விஷயம் சொல்றேன், கனெக்ட் சொன்னதான் ஞாபகத்துக்கு. இப்ப நான் சொல்ல போற மேட்ரு செம்ம மேட்ரு. இது வந்து நான் வார்த்தைகள் ஏதாவது மாறி இப்ப சொல்லலாம். பட் இந்த மேட்ரு சொல்லக்கூடிய விஷயம் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்.
இத வந்து நான் வந்து அந்த வார்த்தை மாறாம நான் என்னோட இன்ஸ்டால ஒரு இடத்துல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் எடுத்து ஒரு நாள் சொல்றேன் என்ன அப்படின்ட்டு. ஓகே கமெண்ட்ல ஓகே. வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட்ல கேட்பாங்களா, அப்போது நான் ஷேர் பண்றேன். அது என்னன்னா, கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்களாம். ஆமா, ஏன்னா இந்த மெய்யலகனுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ம். உங்களுடைய தாத்தாக்கள் ம். கடந்து வந்த போது இந்த மரத்தை சந்தித்திருப்பார். அந்த மரத்தை நீங்களும் சந்தித்திருப்பீர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு. ஓகே. இப்ப நம்ம கடந்து போறோம் இல்லையா, ஒரு இடத்துல சும்மா போவோம், ஒரு மரத்தை பார்த்திருப்போம்ல, இந்த மரம் உங்க அப்பாவையும் சந்தித்திருக்கும், உங்க தாத்தாவையும் சந்தித்திருக்கும் ஆமா அப்படின்ற ஆமா நம்ம ஃபேமிலி எல்லாருமே ஆமா, பாத்துப்பாங்க. ஆமா. அந்த மாதிரி ஒரு மேட்ரு. ஆனா அந்த வசனமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ம். அதனால வந்து எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, மரம் அதே இடத்துல இருக்குன்ற மாதிரி இந்த இடத்துல வந்து மெய்யலகன்ல வந்து இவங்க வச்ச பூ வாடி இருந்தாலும் அதே இடத்துல இருக்கு, அந்த கோயில் அதே இடத்துல இருக்கு. இவங்க வந்து அந்த கனெக்ஷனுக்காக சொன்ன இந்த மேட்ரு. ஓகே ஓகே. ஓகே, இப்ப நம்ம மேட்டருக்குள்ள போலாம். இப்போ செகண்ட் ஏன் இந்த ஓஜி பிரகாஷ் ராஜ் மெய்யலகன் சொன்னீங்களே. சொன்னேன்னா, ம். ஆமா, இல்ல அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மெய்யலகனே இன்னும் முடியல. ஓ சொல்லுங்க. சாரி. மெய்யலகன் மேட்டர் என்னன்னா, நோ சாரி. இட்ஸ் அதாவது ஓகே. என்னன்னா, சாரிலாம் வேண்டாம். ஓகே. என்னன்னா, இந்த மெய்யலகன் இருக்கு இல்லையா, ஆமா. இந்த மெய்யலகன் ஓஜி மெய்யலகன்றது பிரகாஷ் ராஜ் தான். ஆமா, கரெக்டா தான் நம்ம வரோம். இருங்க வரேன். ரைட்டு. நம்ம இவரு சிறந்த காமெடி நடிகர் இறந்தார் இல்லையா, ஊர்காவலன் பட டைரக்டர், ஆமா. அவரு மனோபாலா அவங்க, ம். அவங்களுக்கும் பிரகாஷ்ராஜ் அவங்களுக்கும் ஓஜி மெய்யலகன் காம்போ அப்படின்னு நம்மளாம் பார்க்கறத தவறிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது ஓகே. என்னன்னா, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சும்மா பதிலுக்கு தொங்க போறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க சொல்றது ஓகே. கேட்கறது, ரவி எங்க போறீங்க அப்படின்ட்டு மனோபாலா அவங்க கேட்கிற மாதிரி ம். காமெடி செம்மையா இருக்கும் இல்லையா, ஸ்லிம், அந்த பாடிக்கு எதுக்கும் பார்க்கவே நல்லா கண்குள்ளா காட்சியா இருக்கும், நமக்கே சிரிப்பு வந்துடும். ஆ. அதுல எதிர்நீச்சல் படத்துல கூட கேசவனுக்கு பதிலா கேனையன்னு வச்சீங்கன்னா நீங்க வந்து சிறப்பா இருப்பீங்கன்னு பேர் வைப்பாரு இல்லையா. ஆமா. எல்லா படத்துலயும் பாருங்க, ஒரு இடத்துல ஏர் முருகதாஸ் அவர் பாராட்டி இருப்பாரு. அந்த இடத்துல வந்து நான் போனேன், எனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாங்க, அதுக்கு பின்னால ஒரு வரலாறு இருக்கு, அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். ஓகேங்க. அது வந்து என்னன்னா, ஒரு சிறந்த டைரக்டரை மத்த ஹீரோ எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி போகும். இவர் வந்து துப்பாக்கி படத்துல இந்த மாதிரி கல்யாண சீன் மட்டும் தான் வச்சு நான் வந்து எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா படத்தை போய் பார்க்கும்போது நான் மிரண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. படமும் அந்த அளவுக்கு ஒருத்தான படம். ஓகே. ஓகேவா, இது வந்து என்ன படம்னா துப்பாக்கி படத்தை பத்தி மனோபாலா அவங்க சொன்ன விஷயம். சொல்லிருக்காங்க. மனோபாலா அவங்களுக்கு வரேன், ஓஜி மேட்டருக்கு வரேன். பிரகாஷ் ராஜ் அவங்க கூட வந்து 2 பேருக்கு இந்த காம்போ இருக்கும். இந்த காம்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கேக்குறது, ரவி இங்க கோயிலுக்கு வந்தீங்களா, இல்ல சாப்பிட வந்தேன். அவங்க கேட்க அதுக்கு மனசுல என்ன பொண்ணை கூட்டு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு இப்படி ஒவ்வொன்னா கேக்குற மாதிரி காம்போ படம் முழுக்க இருக்கு. என்ன படம் சொல்றேன்னு தெரியுதா? கொஞ்சம் தெரியுது, தெரியாத மாதிரி இருக்கு. அபியும் நானும் படத்துல. அபியும் நான். ஓகே ஓகே. ஆமா ஆமா. சம படம். அதுல இத வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்போம், கடந்து போயிருப்போம். பட் இந்த காம்போவை மட்டும் கட் பண்ணி போட்டு ரியல் ஓஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப விஷயத்துக்கு வரேன். ஓகே. அதாவது அந்த காம்போல கார்த்தி அரண்சாமி ரியல் படம் அது. அதே காமா அதுக்கு முன்னாடி இது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு ஒண்ணு. இப்ப ரீசெண்ட் இதுல பிக் பாஸ்ல வந்து டாக்டர் திவாகர் வாட்டர் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த நபருக்கும், அடுத்து இன்னொருத்தர் கானா வினோத் அவங்களுக்கும் இந்த காம்போ பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நிறைய இடத்துல இப்படி ஒர்க் அவுட் ஆகும். எந்த மாதிரி அப்படின்னா நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி காம்பினேஷன். கரெக்ட்டா? ஆமா. அதனால வந்து இந்த மாதிரி இப்ப ஊ கொட்டுறதுக்கு ஒருத்தர், நீங்க சொல்றதுக்கு ஒருத்தர் கரெக்ட்டா இருக்குமா அந்த மாதிரி. நான் ஒரு ஃப்ளோல எடுத்து ஒவ்வொன்னா ஞாபகம் வரதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா. ஆமா, நல்லா பேசுறீங்க. ஆமா, வாழ்த்துக்கள். சொல்லுங்க. வாழ்த்துக்களா. இனாம் 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 இனாம். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம். இது என்ன கம்பெனி தெரியுதா? கேட்ட மாதிரிதான் இருக்குங்க, நீங்க சொல்லும் போதுதான் மறந்துருது. அது நாகேஷ் அவங்க சொல்லும் போது அந்த பரிசில் பணம் இனாம் இனாம் அப்படின்பாப்ல. அப்படியா? அந்த கம்பான ரீசெண்டா நான் நிஜமாவே ஒரு பழைய கிளிப்பிங் தான். அது வந்து படத்துல உள்ள இன்ட்ரி எடுக்கிற சீனா இல்ல ரியல் இன்ட்ரிவானு எனக்கு மைண்ட்ல இல்ல. நான் ரீசெண்டா தான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா அவங்க பேச பேச நம்ம மெய் மறந்துரும் இல்லையா, அந்த மாதிரி விஷயம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நாகேஷ் அவங்ககிட்ட கேக்குறாங்க, அது படத்துல உள்ள காட்சி இல்ல தனியா இன்டர்வியூவான்னு தெரியல. ஐ திங்க் இன்டர்வியூ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப கேள்வி கேக்குறவங்க வந்து கேக்குறாங்க, உங்களுடைய முதல் படம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நகைச்சுவை கிங்லி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் படம் என்னன்னு கேட்டோடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து எங்க அப்பா அம்மா கூட எடுத்த படம் தான் முத படம் அப்படின்ட்டு. அவங்க வந்து மறுபடியும் மாத்தி கேட்கணும் இல்லையா, நான் அந்த படத்தை கேட்கல அப்படின்பாரு. அந்த படத்துல கேட்கல அப்படின்னா
அந்த படம் நீங்க கேட்டாலும் கிடைக்காது, அதாவது 60 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஓகே. சரி, அது கரெக்டா தான் இருக்கும். அப்ப இவங்க தெளிவா கேட்கணும்னு சொல்லிட்டு சினிமா படம் அப்படின்னு பாப்புல. சினிமா படம் சொன்னோடனே அவங்க ஏதோ தாமரையோ சம்திங் நடிச்ச படம் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, சொன்ன உடனே அதுதான் முத படமா அப்படின்ட்டு ஏதோ கேட்கும்போது, அதுலதான் நீங்க ஃபர்ஸ்ட் நடிச்சிருக்கீங்களா அப்படிதானே நீங்க நம்புனீங்க, அதனாலதான் அந்த படம் முத படம் அப்படின்னு சொன்னோமே, நீங்க நம்பலாம் அப்புறம் எங்க பொழப்பெல்லாம் எப்படி ஓடும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாப்புல. ஓகே. ஆனா உண்மையிலேயே இந்த காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே பொதுவாவே, கவுண்டமணியா இருக்கட்டும், செந்திலா அவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்துல ஒத்து போடுறாங்க. எப்படி? ரியல் லைஃப்லயுமே வந்து அவங்க பயங்கரமா காமெடி பண்ணிருக்காங்க. அதை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு காமெடியும் இருக்கு. ஏன்னா வாராங்க, பேசுறாங்க, அப்போ நீங்க அவங்க கூட எல்லாம் பழகி இருக்கீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அப்படிங்கும்போது, கவுண்டமணி லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் தான் இது. அவங்க இது யார் ஷேர் பண்ணாங்கன்னா, ஸ்டேஜ்ல வச்சு சந்தானமா இல்ல வேற ஆக்டரான்னு தெரியல, முன்னாடி பார்த்தது. அப்ப குரங்கு வித்த கட்டுவாங்க இல்லையா, அவங்க வந்து மெரினா பீச்ல பின்னாடியே வந்திருக்காங்க. நம்ம பணமா ஏதோ தொல்லை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், பணம் கொடுப்போம், கொடுக்க மாட்டோம், அப்படி போயிருவோம் இல்லையா. என்ன பண்ணிருக்கோம், கோவப்பட்டு கவுண்டமணி அவங்க வந்து வேதம்பர குரங்கு அடிச்சு கொண்டு விட ஓடிடு அப்படின்னு இருக்காப்புல. ஆமா, அந்த மாதிரி குட்டி குட்டி காமெடியே நிறைய வந்திருக்கு. இப்போ நீங்க சில இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சத்யராஜ் அவங்க வந்து நிறைய அதை ஷேர் பண்ணிருப்பாங்க. யாரையெல்லாம் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிருக்காங்களோ அது ஃபுல்லா பயங்கர காமெடியா இருக்கும். ஒரு ஃபாரின் டைரக்டரை பத்தி சொல்லும் போது ஒரு இன்சிடென்ட், அது வந்து நான் ரீசெண்டா வீடியோ பார்க்கும்போது ரெண்டுமே பார்த்திருக்கேன். ரெண்டுமேனா ஒண்ணு வந்து அவங்க அந்த காமெடியை பத்தி சொல்றது, சத்யராஜ் அவங்க சொல்லும்போது இவருக்கு சட்ட துணிக்கெல்லாம் கம்மியா தான் செலவாகும், பேண்ட் துணிக்கு தான் நீட்டமா தேவைப்படும், அவர் ஜஸ்ட் வரைக்கும் பேண்ட் போடுவாரா, அத கலாய்ச்சு போட்டு விட்டு அந்த டைரக்டர் யாருன்றத போட்டோவோட எடுத்து இந்த ஆடியோ போட்டிருந்தாங்க. அந்த படம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா வந்துச்சு, அந்த வாய்ஸ்க்கு அதுக்கும். அப்புறம் இன்னொரு டைரக்டர் அவங்க கலாய்ச்சாங்க, அத பத்தி நான் வந்து சொல்ல மாட்டேன் இந்த இடத்துல, ஏன்னு சொல்லிடுறேன் காரணம். ஏன்னா அவருடைய படம் தான் எனக்கு முத படம். ஆமா, நான் போயிருந்தேன். அவங்க வந்து நிறைய டைரக்டர், பெரிய பெரிய டைரக்டர் பார்த்தாலும் அவங்க முதல் பார்க்கும்போது மத்தவங்களோட கம்பாரிசன் பண்ண தோணிருச்சு. யார்கிட்டயுமே கோபப்படாம கத்தாம சைலண்ட் மாடல்ல பாக்குறது ஒண்ணு, இன்னொன்னு மானிட்டர் பார்க்க யாருமே விட மாட்டாங்க. பட் மொத்த ஆர்டிஸ்ட் நடிச்சவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. எந்த இடத்துலயுமே அந்த இருந்த ஒரு 15 நாள் 20 நாள் அந்த டயத்துல வந்து எந்த இடத்துலயும் துளி கூட கோவம் கிடையாது. சொல்லி கொடுக்க அந்த மாதிரி பண்றது. அந்த படத்துல அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா ஜகஜமா பேசுனாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். அதனால அந்த டைரக்டர் பேரை நான் சொல்லாம இருக்கேன். ஏன்னா நடிச்ச நம்ம ஆக்ட்ரஸ் பத்திலாம் நம்ம சொல்லலாம், அம்பிகா அவங்க, சுகன்யா மேம், அவங்க எல்லார பத்தி சொல்லலாம். அம்பிகா சான்ஸ் இல்ல, செம்ம. அவங்களாம் வந்து ரொம்ப மனசு விட்டு பேசக்கூடிய அளவுக்கு எல்லாரும் ஜாலியா இருந்தாங்க. ரொம்ப ஜாலி டைப். ஆமா, ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து அந்த டைரக்டர் பேர் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கவுண்டமணி அவங்க ஒரு விஷயம் சொல்லி இன்னொருத்தவங்க அதை ரிவீல் பண்ணும்போது இந்த டைரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிவீல் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால நல்லதை பரப்புவோம், நல்லதை மட்டும் சொல்லுங்க. இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம டூரேஷன் எவ்வளவு போயிருக்குன்னு பார்த்துட்டு இதை 10 to 15 நிமிஷத்துக்குள்ள சுருக்குறோம் இந்த வீடியோவை. அப்பனா சங்கத்தை கலைச்சிக்கலாம், கூட்டத்தை கலைச்சிடலாமா? ஓகே. இது போல் நீங்கள் தினமும் கேட்க தினமும் வருவீர். ஆனா நாங்க வேற வாரம் தான் போடுவோம், மூடு வந்தா போடுவோம் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, லைக் கூட பண்ணுங்க பிடிச்சதுன்னா. ஃப்ரெண்ட் வுட் அப்படிதான சேனல் பேர் வச்சோம். ஆமா, இது உங்கள் ஃப்ரெண்ட் வுட். சரி சரி, கட் பண்ணிக்கிறோம்.